சாப்பிடு. சாரி சாரி. டேய் மகனே, இன்னும் 10 கேப்பா. வாங்கிக்கொடு. சும்மா இருச்சு. மோச மோச மோசக்குட்டி சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லை அண்ணே, நீ ஃபோன் கேட்டவொன்னே வாங்கி கொடுத்துட்டேன்ல. வீட்டுக்கு போற வழியில நீ கேட்ட தெரியுமா அந்த நார்த் இந்தியன் ட்ரெஸ், அதுவும் வாங்கி கொடுத்துட்றேன். என்ன அப்ப அந்த ஷூ? எந்த ஷூவு? அதானா அந்த ஜாகிங் ஷூ. சீல்தூர்ல நீ எங்க ஜாகிங் போற? ஏற்கனவே பல்லி மாதிரி இருக்க, இதுல ஓடனாலாம் உடம்பு ரொம்ப குறைஞ்சிரும். அதெல்லாம் கிடையாதுப்போ. அது இல்லடா, நம்ம ஊர்ல ஜாகிங் ஷூ நல்லா இருக்காது, மதுரையில போய் அண்ணன் வாங்கிட்டு வரேன்னு. மொச நீ நீ அண்ணனுக்காக அண்ணனுக்கு நீ அண்ணா என்ன இதுல டிக்டாக் ஆப்பே இல்லன்னு. என்னடா சொல்ற? என்ன இல்ல, இந்த போன்ல எல்லாமே இருக்குன்னு. டேய் மகனே, உனக்கு டிக்டாக் பத்தி தெரியாதுடா. நான் பண்ணுவேன்ல டிக்டாக், அந்த ஆப்பை சொல்லுதுடா. அது எங்களை மாதிரி யூத்துங்க யூஸ் பண்றது. கொடுத்தா நான் டவுன்லோட் பண்ணி தரேன். சித்தப்பா சும்மா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. நான் மொசக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நீ அங்கிட்டு போ. சரிதா, இந்தா நான் வீட்டுல வந்து டவுன்லோட் பண்ணி தரேன். வாங்கிக்கோடா, நம்ம அப்புறமா டவுன்லோட் பண்ணி. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போ. எப்படி ஆரம்பிக்க? மொச சாரிடா, அண்ணன் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். அண்ணன் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். அது என்னன்னா, சொல்லுண்ணா. சொல்றேன். நம்ம ஜோதி இருக்குல்ல, ஜோதி. எந்த ஜோதி? அதான்டா உங்க அண்ணி. மதினின்னு கூப்பிடுவியே, அதான் அந்த பிள்ளை ஜோதி. அண்ணா உனக்கு தான் அது பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன அண்ணி? அதான் சொல்றேன். அதான் நீயே சொல்றல எனக்கு அந்த ஜோதியை கண்ட பிடிக்காதுன்னு. ஆனா அந்த ஜோதி அண்ணன் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்தப்ப அண்ணனை காப்பாத்துறதுக்கா ஃபார்ம்ல ஒய்ஃப்னு கையெழுத்து போட்டிருக்கா. கேட்ட நீயே எம்பிட்டு சாக்கார பத்தியா? அப்ப நான் வந்து டாக்டர் சொல்லி அந்த பாம்பை காட்டும் போது எம்பிட்டு சாக்கா இருப்பேன். அதே கோவத்துல அப்படியே போய் என்னன்னு கேட்டேன். அவ நான் கையெழுத்து போடவே இல்லைன்னு பொய் சொல்றா. இதுக்குதான் புது போன்ல வாங்கி கொடுத்தியா? அண்ணா பொய் சொன்ன, பரவாயில்ல விடுண்ணா. என்னது பில்டப் சப்புன்னு ஆயிப்போச்சு. இப்ப மொசை எப்படி வழி கொண்டு வர்றது? ரொம்ப யோசிக்குதே. அவ மொச அது எப்படி மொச? அவ எப்படி அந்த கையெழுத்து போடலாம்? அதுவும் இல்லாம அவ கையெழுத்து போடலன்னு நான் கேட்கும் போது எப்படி அவ பொய் சொல்லலாம்? மொச இம்புட்டு பொய் பேசுறவ நாளைக்கு அந்த ஒத்த கையெழுத்த வச்சு என்னனாலும் பண்ணலாம்ல. அவ ஏற்கனவே வக்கீலுக்கு படிச்சவ, சும்மா விடுவாளா? இதனால நாளைக்கு அண்ணனுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அதனால நீ என்ன பண்ற, அவளை போன் பண்ணி இங்க வர வச்சு அந்த ஃபார்ம்ல அவ தான் கையெழுத்து போட்டாங்கிற உண்மைய அவ வாயாலேயே வர வைக்கிற. அத இந்த புது போன்ல நீ ரெக்கார்ட் பண்ற. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வம்பு வந்துரும்னு இந்த போனை நீ ஏன் வச்சுக்க? நீ வா முதல்ல பேசாம வீட்டுக்கு போலாம். மொச ப்ளீஸ்டா, அண்ணனுக்கா ஏதாவது ஒண்ணு பண்றா? மொச ரொம்ப யோசிக்காதடா. அண்ணனுக்கா பண்ண மாட்டியா நீ? அண்ணன் உனக்கு எம்பிட்டு பண்ணிருக்கேன். அண்ணன் பாவம்ல. என்னடா ப்ளீஸ்டா, என்னடா? அண்ணே என்னன்னா நீ இப்படி கெஞ்சுற? கம்பீரமா கேளுண்ணா. கம்பீரமாவா? கம்பீரமா கேட்டா ஹெல்ப் பண்ணுவியா? கேளுண்ணா. நானும் அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கேன். ரொம்ப தான் வீம்பு பண்ற. முத போனை போட்டு விஷயத்த கேளு. அது இதுதான் எங்க அண்ணன். இந்தா நீ எனக்கு மதனி கால் பண்ணித்தா. இப்ப நம்பர் போட்டு தரேன்.
மோசா போன் ரிங் அடிக்குது. ஹலோ மதனி, எங்க இருக்கீங்க? அண்ணே, ஏனே வீட்ல எம்புட்டு பிரச்சனை நடந்தாலும் மதனி கோயிலுக்கு போறத மட்டும் நிப்பாட்டவே மாட்டேங்குதே. விடுமா, அவளுக்கு இருக்கிற பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் அது மட்டும் தானே. அண்ணே, கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் இல்ல, ரகசியமா அவங்க அண்ணன் சம்சாரத்தையும் அண்ணன் மவளையும் சந்திக்கிறதுக்கு தேன்றது உனக்கு தெரியுமா? தெரியாமல அவ கூட குடும்பம் நடத்துறேன். இந்த வீட்டுல எம்பிட்டு பிரச்சனை நடந்திருக்கு. நீ எப்பவாச்சும் பிறந்த வீட்டு பாசத்தை விட்டு தந்தியா? அந்த மாதிரி தானே அவளுக்கும். அவங்க சந்திச்சு பேசுறதுல அப்படி என்ன பெருசா நடந்துற போகுது? ஆம்பளைங்க ரகசியம் பேசுனா அடுத்து ஏதோ சண்டை போட போறாங்கன்னே தான் அர்த்தம். ஆனா பொம்பளைங்க ரகசியம் பேசினாங்கன்னு வச்சுக்கேன், பூகம்பமே வெடிக்கும்னே. எந்த பூகம்பமும் வெடிக்காது. அதுவும் கண்டிப்பா நம்ம குடும்பத்துல வெடிக்கவே வெடிக்காது. நான் உன் மதனி கிட்ட நீ என்னதான் உருண்டு பண்ணாலும் சரி, உன் அண்ணன் மக அந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, அதுலயே நிச்சயமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிவிட்டேன். அதுக்கு இல்லனே, நாமளா அவங்களால இது நடந்துருமோ இவங்களால அது நடந்துருமோன்னு கண்டதை யோசிச்சு மூளை போட்டு குழப்பிட்டு அடக்கிறத விட கார்த்திகே ஐசுதேன்னு முடிவாயிருச்சு. அப்புறம் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதானே. என்னனே, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன் நானே? கார்த்தி இப்பதானே ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கான். உடம்பு சரியாட்டோமா, அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கத்தி குத்து காயம் ஆடுறதுக்குள்ள அதுவா வெளியில போயிருது, வீட்டுக்கு வருது, எங்க போகுது எங்க வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குது. அடிக்கடி அந்த ஜோதி பிள்ளை பேரை வேற சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த புள்ள அடிப்பட்டவனை ஆஸ்பத்திரியில சேர்த்துச்சுல, அந்த நன்று கடல்ல ஏதாவது பேசிருப்பாமா? ஐயோ, இப்படி வெள்ளந்தியா இருக்காதனே. இப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளைலாம் நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கே படமாட்டாளுங்க. ஈஸியா பயல்வ மனசை மாத்தி போடுவாளுங்க. இந்த பயல்வலும் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா பிடிவாதமா அதையே பிடிச்சுக்கிடுவானுவ. அதுக்கப்புறம் மாத்தவே முடியாது சொல்லிவிட்டேன். என்னதான் அடம் பிடிச்சாலும் சரி, நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை யாராலையும் உடைச்சு போட முடியாது. நீ கவலைப்படாத. நான் என்ன சொன்னாலும் நீ என்ன கேட்கவா போற? என்னமோ செஞ்ச சரிதான். இப்பெல்லாம் கார்த்தி கோர்ட்டு பக்கமே திரியறதாகவும் ஜோதி எந்த பக்கம் போறாளோ அவ பின்னாடியே போறதாகவும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரஸ்வதி நெல்லு, இப்படி வா. அண்ணே, சாம்பார் அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு, உட்காரு. என்னண்ணே, நிஜமாவே நம்ம கார்த்தி அந்த ஜோதி பின்னாடி திரியறானா? ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டுல அலையிறானா? ஆனா அவதான் பெரிய மகாராணி மாதிரி நினைச்சுக்கிட்டு இவனை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாளாம். அது இல்லனே, ஊர் பயல்வா 1000 கதையை கட்டி விடுவான். ஏன் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போகுமா? அப்படி ஒண்ணு கௌரவத்தை குறைக்கிற ஆளு கிடையாது. இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சு அந்த கிழவி ஏதாவது ஒரு பிளான் போட்டு கார்த்தியை எப்படியாவது கவுத்துருன்னு சொல்லி கொடுத்துருந்தான்னா, அவங்க வீட்டுல ஒருத்தர் கல்யாணம் ஆகாம ஜெயிலுக்குள்ளேயே கிடக்குறாம்ல, அதே மாதிரி நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை காலம் பூரா பிரம்மச்சாரியாவே கிடக்கணும், கிறுக்கு பிடிச்சு தெரு தெருவா அலையணும்னு அந்த கிழவி அவ பேத்திக்காரிக்கு சொல்லி கொடுத்துருந்தான்னா. இல்ல, ஜோதி புள்ள அப்படி சதி பண்ற அளவுக்கு கெட்டிக்கார புள்ளையா தெரியலையே. என்ன, ஜோதி நல்ல பிள்ளையாவே இருந்துட்டு போறா, ஆனா அந்த கிழவி கெட்டவ தானே. அவ கௌரவத்துக்காக என்ன வேணாலும் செய்வான்னு நமக்கு தெரியும் தானே. ஏன் அந்த ஜோதிக்கு தெரியாம கூட அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கலாம்ல.
எனக்கு என்னமோ அந்த கத்தி குத்து விவகாரம் கூட அந்த கிழவி நடத்தின நாடகமோன்னு நினைக்க தோணுது. புரியுது, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுதான். ஆமாண்ணே, 2 சின்ன ஜிர்சுகளை சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து அடுத்த நொடியே பிரிச்சிருச்சுன்னு வச்சுக்கையே, 2ல 1 செத்து போயிரும், இன்னொன்னு மெண்டலா அலையும். இதுல 2ல 1 நடந்தாலும் இழப்பு என்னமோ நமக்கு தானே. அண்ணே, கார்த்தி வந்தோன்னு முறைக்கு ஒரு வார்த்தை கேட்டுட்டு நிச்சயத்தை பட்டுன்னு பண்ணிடுவோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்புறம் ஏன் நம்ம பிள்ளை அந்த ஜோதியை தேடி போறான்? அண்ணே, சாயங்காலமா ஒரு ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வந்துருவோமா? இருமா, எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுப்போம். யோசிச்சு முடிவு பண்ணுவோம்னா இன்னைக்குனா இன்னைக்கே போய் ஜோசியரை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு கூட பொறுமையா போய் ஜோசியரை பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு வந்துடலாம். அடுத்த வாரத்துல ஏதாவது ஒரு நல்ல நாள் இருந்தா அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிடலாமானே. நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தே, அடுப்புல வச்ச சாம்பாரை இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். டே மகனே, இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற? எது? அதே அந்த ஆண்டாள் ஜோதி கூட பேசுறது. சித்தப்பா, வாயை வச்சு சும்மா இரு சித்தப்பா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பேசணும் வரல. மொச மொச வந்துட்டா பாரு. ஹாய் மதனி. ஹே பாப்பா. மசுக்குட்டி, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மதனி, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டு பக்கம் ஆளே காணோம் உங்கள. சாரிடா தங்கம், கோர்ட்ல நிறைய வேலை இருக்கு. மதனி, உங்க கன்னத்துல ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கு. இதெல்லாம் தேவையா? அது அசிங்கமா இருக்கு, நீங்க கழுவிட்டு வாங்க. பரவாயில்லடா. ஐயோ மதனி, ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க போய் கழுவிட்டு வாங்க. ஓகே. ஐயோ சித்தப்பா, இங்கிட்டு தான் வர. ஓடு 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 ஓடு. ஐயோ போச்சு. அச்சோ. ஓகேயா? அதெல்லாம் எங்களை பார்க்கல. எஸ்கேப். டபுள் ஓகே. ஐயோ. என்னடா பாப்பா, புதுசா போன்லாம் வாங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. தனியா போய் வாங்குனியா? கூட யாரும் வரல? வக்கீல்ல சும்மா எப்படி கேள்வி கேக்குறா பாரு. ஏதுடா பணம்? எனக்கு ஏது மதனி பணம்? அண்ணன் தான் வாங்கி தந்துச்சு. ஐயோ, க்ளூ கொடுத்துட்டல. அப்படியா? அச்சோ மொச. எங்க அவரை காணோம்? இந்த மொசக்குட்டி கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஏண்டா பிள்ளைய திட்டுற? பிள்ளை அப்படி வெள்ளந்தியா வளர்ந்து நிக்குது. நம்ம குடும்பத்திலேயே தப்பி பிறந்த ஒரே கிரிமினல் நீதேடா. பேசாம இருச்சுதப்பா. அதுவா, அது அண்ணன் டிராவல் பண்ண கூடாதுல்ல மதனி, அதான் போனை வாங்கி கொடுத்ததும் போயிடுச்சு. ஓ. சரிடா, என்ன சாப்பிடுற? அட மதனி, இது ஏன் ட்ரீட்.
ஓகே. என் செல்லக்குட்டி எனக்கு என்ன வாங்கி தரீங்க? என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க மதனி. இந்த ஆர்டர் பண்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். என் செல்லக்குட்டிக்காக நான் ஒரு ட்ரீட் தரேன். ஹை, சாக்லேட் மதனி. அங்க இருந்தே சொல்லுமா, மறுபடியும் ஐஸ்கிரீம் ஒட்டிக்கோ. டேய் மகனே, உன் தங்கச்சி கட்சி மாறாலும் மாறிடுவா போல இருக்கடா. மூடு, அதெல்லாம் ஒன்றும் மாற மாட்டா. அவ ஏன் தங்கச்சி. செல்லக்குட்டிக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்தா. தேங்க் யூ so much. மதனினா மதனி தான். ஐயோ, ஒன்றரை நான் சாக்லேட்டுக்கு கௌரியாமா சார். சந்தேகமே வேணாம், கண்டிப்பா மாறிடுவா. இப்போ சொல்லு, என்ன சொல்லணும்? நீதானே ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த. அதுவா? சொல்லு 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 சொல்லு. சொல்லுங்கறல மதனி, அது வந்து எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி மதனி தெரியும்? ஏய், பேச்ச மாத்தாத. நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல, அத சொல்லு. பிரில்லியன்ட். ஐயோ, ரொம்ப இழிக்காத, மாட்டிக்குவ. அது அண்ணன் அண்ணன் ஏதோ அலறிட்டு இருந்துச்சு மதனி. என்னன்னு? அது குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்போ இல்ல, நீங்க தான். மேல சொல்லு. நான் தான். நீங்க வந்து நானே தான். சொல்லு. வைஃப்னு கையெழுத்து போட்டதா அண்ணன் சொன்னாரு. அப்படின்னு உங்க அண்ணன் கேட்க சொன்னாரா? முடிஞ்சு. இல்ல மதனி, நானா தான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், சும்மா கேட்டேன். இப்போ உனக்கும் அண்ணனுக்கும் யாரு கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியணும், அப்படிதானே? சரி ஆண்டாளு, ஒரு 10 வரைக்கும் என்ன? 10 வரைக்கும் எதுக்கு சொல்றா? 10 வரைக்குமா? என்ன 1 2 3 தானே? எதுக்கு மதனி? சும்மா என்றா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹாய் பாப்பா. ஹாய். இதுல வாய்ஸ் எஃபெக்ட் வேறயா? இவங்க தான் உன் அண்ணனுக்கு வைஃப்னு கையெழுத்து போட்ட ஜோதி. மாமா, அவ்வளோ தூரம் சொல்லியும் ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப என்ன, உன் வைஃப்னு சைன் பண்ணது நான் ஒத்துக்கணுமா? உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஒத்துக்கோமா? ஏய், மா சொல்லி தொலைமா. என்னை நல்லா பாருங்க.
என்ன பாருங்க. நீங்க கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ நான் அப்படியே துடிச்சு போயிட்டேங்க. என்ன அறியாமலேயே எனக்குள்ள உங்க மேல அப்படி ஏதோ இனம் புரியாத, அது என்னன்னு சொல்ல தெரியல, அது முன் ஜென்மத்து பந்தம்னு நினைக்கிறேன். டேய், உங்களை காப்பாத்தணும்னு என் மனசு எவ்வளவு துடிச்சது தெரியுமா? நல்லா துடிக்கும். அப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதனாலதான் உங்க ஒய்ஃப்னு சொல்லி நானே கையெழுத்து போட்டுட்டேன்.